வேரியபிள்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னா நம்ம ஒரு வேல்யூவை அந்த பர்டிகுலர் ஒரு மெமரிக்குள்ள ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையான பிளேஸ்ல யூஸ் பண்றது தான் வந்து இந்த வேரியபிளோட ஒர்க். ஸோ அது வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா டைப்னா வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து நேற்று சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்ட்ரிங்குனா ஒரு டேட்டா டைப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டீஜர் ஒரு டேட்டா டைப் சொல்லலாம், இல்லை வந்துட்டு பூலியன் ஒரு டேட்டா டைப் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா பிஃபோர் தட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஒரு கண்டெய்னர் வந்துட்டு இது வந்து நான் நேற்று நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது ரியல் டைம், ஓகேங்களா. இது ஒரு கண்டெய்னர் அண்ட் இதுக்குள்ள வந்து ஒரு நமக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு திங்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இதுக்கு இந்த கண்டெய்னருக்கு ஒரு நேம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே தான் இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த கண்டெய்னர் இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஒரு நேம் ஏதாவது நான் வந்து ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே வந்துட்டு ராஜ் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு ராஜ்ன்றது வந்து வேல்யூ அண்ட் இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு ஒரு நேம் இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து ஒரு டைப் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம வேரியபிள்னு சொல்லும் போது ஜஸ்ட் வந்து என்னன்னா அது ஒரு பார்ட், ஓகேங்களா. அது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்துட்டு நான் இப்போ லெட்ஸே வந்துட்டு நான் இங்க வந்து இது பண்றேன். ஸோ வேரியபிள்னு டாபிக் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பாட்டம்ல வந்துட்டு ராஜ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா ராஜ்ன்றது வந்து வேல்யூ, ஓகே. இதோட டைப் என்ன அப்படின்னா இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங், ஓகே. அண்ட் இதுக்கு வந்து இந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இதோட நேம் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ராஜ் வந்து இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா நான் ஒரு எம்ப்ளாயி ரிலேட்டட் ஒரு ஆட்டோமேஷன் பண்றேன், இல்லை என்னுடைய ஆட்டோமேஷன்ல ஒரு எம்ப்ளாயோட நேம் வந்து உள்ள வருது அப்படின்னா நான் வந்து எப்படி நேம் கொடுக்கலாம்னா லெட்ஸே வந்துட்டு எம்ப்ளாயி நேம் அப்படின்றத வந்து கொடுக்கலாம், ஓகே. ஸோ எம்ப்ளாயி இஎம்பி நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து இது பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் அகெயின் வந்துட்டு என்னென்ன டைப் இருக்கு, ஸோ அதோட வேல்யூஸ் என்ன, அதோட டைப் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றேன். ஓகே, லெட்ஸ் கம் ஃப்ரம் த பிகினிங். வந்து என்னன்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்ல இருந்து வரும். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் வரேன். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் காம்பினேஷனு, ஆல்ஃபா இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்றது தான் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஒரு நேமு, ஒரு எம்ப்ளாயியோட நேமு, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமு, இல்லை எனிதிங், ஓகேங்களா. ஒரு ஆல்ஃபா ஒரு கம்பைன், ஒரு யூஆர்எல், ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல், இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ராம் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுக்குறேன், ஹெச்டிடிபி இந்த மாதிரி www.google.com அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு ஃபைல் பாத் கொடுக்குறேன், சி டிரைவ் கோலன்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு டி, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைல் பாத் இருக்கு, ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் நான் சொல்றேன் ஸ்ட்ரிங்கு. இதுவும் ஸ்ட்ரிங் தான், ஸோ இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ இதோட வேல்யூ என்னன்னா ராம்ன்றது வந்து வேல்யூ, இந்த ஹெச்டிடிபி இந்த யூஆர்எல் வந்து ஒரு வேல்யூ, இந்த ஃபோல்டர் பாத் வந்து ஒரு வேல்யூ. அண்ட் இதுக்கு நம்ம நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸே வந்து நான் நேம் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் செகண்ட்.
நான் வந்து நேம் கொடுக்குறேன்னா இந்த ராமுக்கு வந்து அவர் வந்து ஒரு எம்ப்ளாயினா நான் என்ன பண்ணுவேன், எம்ப்ளாய் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். இப்போ வந்து இது வந்து ஒரு யூஆர்எல், நான் வந்து ஒரு அமேசான்ல இருந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து அமேசான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு என்னுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸு, ஒரு இன்வாய்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் ஃபோல்டர் பாத் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் ஸ்டோரேஜ் பாத்து, ஸோ எஸ்டி பாத் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேரியபிள் நேம் வந்து வேரி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வேரியபிள், அதாவது ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்மளோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க எத்தனை வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க, பட் இந்த வேரியபிள் நேம் வந்து சிமிலரா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, தென் கம்மிங் டு வந்து இதுக்கு வருவோம். என்னன்னா இன்டீஜருக்கு வரும். ஸ்ட்ரிங்னா வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கம்ஸ் டு இன்டீஜர். ஸோ இன்டீஜருக்கு வருவோம். ஸோ இன்டீஜர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் டேட்டா டைப்ல இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத சொன்னேன். ஸோ இப்போ வந்து இன்டீஜர் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்டீஜர்னா வந்து என்னன்னா இட் வில் ஸ்டோர் நம்பர்ஸ். இப்போ வந்துட்டு 1 2 3, இப்போ வந்துட்டு 7 4 5 8, இல்லை வந்து 18 28 இந்த மாதிரி ஸ்டோர் பண்றது வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டா வந்து இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ யூஐ பாத்தில் வரும்போது நம்ம இன்ட் 32 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா ஒரு ஹோல் நம்பரை வந்துட்டு ஸ்டோர் பண்றது. ஓகேங்களா? நாட் டெசிமல், இட்ஸ் அ ஹோல் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஸ்டோர் பண்றது. இதுல நான் வந்து லெட்ஸே நான் ஒரு எம்ப்ளாயோட ஏஜை பத்தி நான் வந்து ஒரு ஆட்டோமேஷன், அதாவது நான் பண்ற ஒரு ஆட்டோமேஷன்ல எம்ப்ளாயி ஏஜ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது, இல்ல ஒரு நம்பர் வந்துட்டு டிஜிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். லெட்ஸே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடல்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 18 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. அந்த மூவில இவங்கெல்லாம் அலவுடு, இவங்கெல்லாம் நாட் அலவுடு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 18ன்றது வந்து ஏஜ் பேஸா வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இந்த 18 அப்படின்றது வந்து நமக்கு என்ன டைப் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்பர் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்ல சொல்லும்போது இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். கரெக்டா? அப்ப அது யாரோட இதுனா ஏஜ், அதாவது இல்லைன்னா வந்து நீங்க ஜெண்டர் ஏஜ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல அது வந்து எதை பத்தினது அந்த ஏஜ் வந்து அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து என்ன டைப்னு சொல்லியாச்சு. வேல்யூ என்ன அப்படின்னா, இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 18. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். பட் இந்த வேரியபிள் நேம் வந்து கான்ஸ்டன்ட், இந்த டேட்டா டைப்பும் வந்து இங்க கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்பர் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பூலியன் வேரியபிள். ஸோ பூலியன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பூலியன் அப்படின்னா என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூலியன் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு நம்பர், ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு இன்புட் வந்துட்டு 18 அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்டீஜர். ஓகே, ஸோ இந்த 18ன்றத நான் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய இப்போ ஏன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏஜ்னு வச்சுக்கோங்க. ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 இப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன, இது வந்து ஒரு வேல்யூ. ஓகே, அண்ட் இதோட இது வந்து இதை நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏஜ்னு சொல்லி கொடுத்துருக்கேன், வேரியபிள் நேம். அண்ட் இதோட டைப் என்னன்னா இன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ 18 கொடுத்துருக்கேன். இந்த 18 எடுத்துட்டு வந்துட்டு ஏஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18னா நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த இதுக்கு வந்து எஸ் ஆர் நோவா? ஏன்னா நீங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த 18 இந்த 18 கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 18 இந்த 18 கிடையாது. ஓகேங்களா? நம்ம இங்க ஒரு கண்டிஷன் தான் கொடுக்குறோம். இதுதான் நம்மளுடைய இன்புட். அந்த இன்புட் நம்ம ஆல்ரெடி இந்த ஏஜ்ன்ற ஒரு நேம்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அப்ப இந்த ஏஜ்ல தான் 18 இருக்கு.
ஓகேவா? அப்ப இப்படி இப்படி வரும்போது டிராவல் பண்ணி வரும்போது ஆக்சுவலா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. ஏன்னா இதுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்படிதான் வந்து வேரியபிள் வந்து டிராவல் ஆகும். நான் 18ன்ற ஒரு நம்பரை எடுத்துட்டு போயிட்டு ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஏஜ்ன்ற ஒரு நேம் வந்து நான் எங்கெல்லாம் கால் பண்றேனோ அதுக்குள்ள இந்த 18ன்ற வேல்யூ வந்து இருக்கும். இட்ஸ் லைக் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி. இப்ப இந்த ஒரு பாக்ஸ்ல நான் 18 போட்டிருக்கேன். இது நான் ஒரு பர்சன் வந்துட்டு நான் இதை கேரி பண்ணிட்டு போறேன் அப்படின்னா இந்த வேல்யூ என் கூட தான் வந்து கேரி பண்ணிடும். இது வந்து ஒரு அமேசான் பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நேம் வந்து அமேசான் பாக்ஸ்னு இருக்கு. பட் இதை நான் எங்கெல்லாம் கேரி பண்ணிட்டு எடுத்துட்டு போறேன்னா இப்போ நான் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இன்னொரு பர்சன் கிட்ட கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுல 18 இருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னொருத்தர் வந்துட்டு வாங்கிட்டு போறாரு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பர்சன் வந்துட்டு வாங்கிட்டு போறாரு அப்படின்னா இதுலயும் 18 தான் இருக்கும். ஏன்னா இது டிராவல் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ அப்ப இந்த ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள இந்த 18ன்றது இருக்கு. ஸோ இப்போ லெட்ஸே நான் வந்து இந்த இன்புட்டை வந்துட்டு நான் இங்க 15 மாத்தன்னு வச்சுக்கோங்களேன். 15 மாத்தணும்னா இந்த ஏஜ்ன்றதுக்குள்ள 15 இருக்கு. இங்க வந்து இதுக்குள்ள 15 இருக்கு. அப்ப 15 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18னா ட்ரூவா ஃபால்ஸா? ஓகேங்களா? ஏன்னா வந்து 15 வந்து லெஸ் தென். ஸோ அதனால வந்து கண்டிப்பா இது ஃபால்ஸ். அதுதான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கான ஒரு இதோட அவுட்புட் எதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இது இது நமக்கு வந்து சொல்லணும் இல்லையா ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு. அப்போ இதோட அவுட்புட் வந்து நமக்கு பூலியன்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள வந்துட்டு சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா டேட்டா டேபிள் அப்படின்னா என்னன்னா ஒரு ரோ அண்ட் காலம் காம்பினேஷன் இல்லை காலம் அண்ட் ரோ காம்பினேஷன் உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா டேபிள். உங்களுக்கு தெரியும் டேட்டா டேபிள்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து காலம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? காலம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து டேட்டா டேபிள்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸல்ல நீங்கள் வந்து ஒரு டேட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு காலம் ஹெட்டர் இருக்கும். அப்புறம் அந்த ரோல வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட காம்பினேஷனை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஓகே, அண்ட் ஒரு நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்டீஜர் அப்படின்றத வந்து பார்த்தோம். அண்ட் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பூலியன் அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்தது இதெல்லாம் வந்து சிங்கிள் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பிக் வேல்யூ, அதாவது வந்து என்னன்னா ஒரு டேபிளை ஸ்டோர் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டேட்டா டேபிள். ஓகே, டேட்டா டேபிள். அதே மாதிரி நான் ஒரு டிஜிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணோம். இப்போ 32.18 அப்புறம் 18.02 இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான டேட்டா டைப் வந்து டிஓயு டிஎல்இ டபுள். ஓகேங்களா? ஸோ இது ஸோ இப்படி வந்துட்டு உங்களுக்கு வேரியபிளோட டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதோட வேல்யூவை பொறுத்து. ஓகேங்களா? அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். மல்டிபிள் வேல்யூ அப்படின்ற சென்ஸ் வந்து என்னன்னா சேம் டேட்டா டைப். ஓகேங்களா? டேட்டா டைப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஸ்ட்ரிங் தெரியும், இன்டீஜர் தெரியும், பூலியன் தெரியும், அதுக்கப்புறம் வந்து டேட்டா டேபிள் தெரியும் இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ லெட்ஸே வந்து ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே கார்த்திக் இருக்கீங்க, ஸோ அதுக்கப்புறம் விமல் இருக்கீங்க, ஸோ இப்போ வந்து சுரேந்தர் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு எம்ப்ளாயோட நேம். ஓகேங்களா? நான் இப்போ எம்ப்ளாய் நேம் அப்படின்றத வந்துட்டு ஒரு வேரியபிள். ஓகேங்களா? எம்ப்ளாய் நேம்ன்றதுக்குள்ள நான் வந்து ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் வந்து நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நேமை தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். கார்த்திக் அப்படின்றத மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை விமல், இல்லை வந்து சுரேந்தர், எய்தர் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ரிங். அரே அப்படின்னா உங்களால மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, கார்த்திக் ஸ்டோர் பண்ண முடியும், அண்ட் விமல் ஸ்டோர் பண்ண முடியும், அண்ட் சுரேந்தர். இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ வந்து இதுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். இதை எப்படி மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் எப்படி கெட் பண்றது ஒன் பை ஒன்னா, ஸோ அதை எடுத்து நான் எப்படி ப்ராசஸ் பண்றதுன்றதை வந்து நான் அப்கமிங் செஷன்ல வந்து சொல்றேன். ஓகே, அண்ட் ஸோ இது வந்து அரே. அரேன்றது வந்து என்னன்னா சிமிலர் டேட்டா டைப்னா என்ன சொல்ல வரேன்னா இப்போ இது வந்து
நான் நான் கொடுக்கும் போதே ஒரு ஹிண்டோட கொடுக்குறேன். ஓகேங்களா? அரே ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்குள்ள மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஏபிசிடி அப்படின்னு ஸ்டூடெண்ட் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் மல்டிபிள் இதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். இல்லை எனக்கு நம்பர் ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜெண்டர், ஏஜ் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இது வந்து அரே. ஓகேங்களா? ஸோ அரே. ஸோ இப்போ வந்து 18, 20, 30 இது சேம் டேட்டா டைப், தட் இஸ் இன்டீஜர். ஹியர் சேம் டேட்டா டைப், தட் இஸ் ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி சிமிலர் டேட்டா டைப்பை மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்றது தான் அரே அப்படின்ற ஒரு டைப். நமக்கு வந்து ஃபியூ மோர் அதர் வேரியபிள்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இன்னும் நிறைய வேரியபிள் நமக்கு தேவை. நம்ம ஒன்று ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நேம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து வி ஹாவ் ஆப்ஷன் கால் த ப்ரௌஸ். ஸோ அதில் போயிட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணி அதர் வேரியபிள் டைப்பை வந்து நம்ம கெட் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கிளியராக இருக்க வேண்டியது என்னென்ன டேட்டா டைப் அப்படின்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூலியன், and then வந்து integer 32 and string. okay, then object. okay, then வந்துட்டு data table, then வந்து double double. ஓகேங்களா? then array. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது கிளியரா இருக்கணும். ஸோ